गीता लाल कपड़े में बांधकर रख देने वाली वस्तु नहीं है। क्रिसमस भी लगाया जा रहा है और आजकल घर के ठाकुर जी को भी सेंटा क्लॉज के कपड़े पहनाए जा रही है। हुआ है बस मेरा इंस्टाग्राम बंद हो गया है। और दूसरी तरफ मेरठ के सरदरा थाना क्षेत्र के कपसाड़ गांव में एक सवर्ण लड़के पारस सिंह ने 9 जनवरी को खेत को जाती हुई एक दलित मां के ऊपर फरसे से हमला कर उनकी हत्या कर दी। வணக்கம். என்னுடைய இரண்டு தரப்பில் இரண்டு சிறுவர்களை பார்க்கிறீர்கள். 12-14 வயது சிறுவர்கள். அபினவ் அரோரா ஒரு பக்கம், அஸ்வஜித் கௌதம் இன்னொரு பக்கம். அபினவ் அரோரா உயர்ஜாதி நபர், உயர்ஜாதி குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபரா. இவர் செய்யக்கூடிய செயல் என்ன? மூட நம்பிக்கை, பொய் பிரச்சாரம், மதத்தை வைத்து பிசினஸ் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம். அரசாங்கம் இந்த நபருக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து வருகிறது. இன்னொரு பக்கம் ஒரு தலித் குழந்தை. இந்த குழந்தையுடைய அறிவு இந்த நாட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறது. எனக்கு வேலை வாய்ப்பு எங்க, கல்வி எங்க, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே? ஏதோ அடிச்சு விட்டதெல்லாம் இல்லை, ஆழமாக படிச்சு நிதானிச்சு ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே கிரியேட் செய்யக்கூடிய இந்த குழந்தை கிடைச்சது என்ன? எஃப்ஐஆர். அரசாங்கத்தை எப்படி தட்டி கேட்கலாம்? அதுவும் ஒரு தலித் எப்படி தட்டி கேட்கலாம்? இந்த சிறுவனிடம் நான் பேசினேன். அந்த சிறுவன் கொடுத்த பதில் என்ன? சார், உங்கள் போன்ற நானும் டெல்லி வந்து ஜேர்னலிசம் படிக்கணும், பத்திரிகையாளர் ஆகணும், இந்த நாட்டுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறேன்? நான் நிறைய படிப்பேன் சார், நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன், பத்திரிகைகளை படிப்பேன், நியூஸ் பேப்பரை படிப்பேன். அதை வச்சு தான் என்னுடைய ஃபேக்ட் செக் எல்லாமே நடக்கிறது. அம்பேத்கரை படிச்சிருக்கேன், பெரியாரை படிச்சிருக்கேன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புத்திஜீவிகளை பற்றியும் படிச்சிருக்கேன். அந்த கல்வியைத்தான், அந்த அறிவைத்தான் நான் வீடியோ ரீல்ஸ் வழியாக, கேள்வி வழியாக கொண்டுட்டு வர்றேன். எஃப்ஐஆர். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். கீழே கமெண்டில் ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களோட கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 விதமான ஜஸ்டிஸை நீங்க பாருங்கள். 2 பேருமே குழந்தைகள் தான், 2 பேருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறார்கள். मुझे कोई फर्क नहीं पड़ता. அபினவ் அரோரா பள்ளிக்கூடத்திற்கு போறதில்ல. இப்போவே நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சிறுவனை சீஃப் கெஸ்டாவெல்லாம் அழைச்சி வர்றாங்க. ஸ்கூல்களில் போய் கீதை, பகவத்கீதையை இந்த நபர் பாடம் நடத்தி வருகிறார். வயது 12 வயது, அவ்வளவுதான். गीता लाल कपड़े में बांधकर रख देने वाली वस्तु नहीं है। आजकल लोग क्या करते हैं, गीता को लाल कपड़े में बांधकर रख देते हैं और बोलते हैं गीता महारानी नमो नमो. பால் சந்த் என்று இந்த நபருக்கு பதவி வேறு. அரசாங்கம் அழைத்து இவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு, சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைக்குது. Look at where we are going today. And I want to tell you about both the kids. அஸ்வமித் கௌதமை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அஸ்வமித் கௌதம் 14 வயது, லக்னோவுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தலித் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இந்த குழந்தை இன்ஸ்டாகிராமில் 7 லட்சம் ஃபாலோவர்ஸை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி, அரசாங்கத்துடைய அக்கௌண்டபிலிட்டியை பற்றி, இஷ்யூஸை பற்றி, மார்ஜினலைஸ்ட் குரூப்ஸ்களை பற்றி வீடியோக்களை வெளிவிட்டு வருகிறார்.
ரவீஷ்குமார், த்ருவ் ராட்டியுடன் இந்த குழந்தையை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். இந்த வயதிலேயே அந்த அளவில் நாலேஜபிளான அந்த வீடியோக்கள் இருக்கிறது. ஒரு சில வீடியோக்களை நான் போட்டு காட்டுகிறேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவில் அந்த குழந்தை, அந்த சிறுவன் கேள்விகள் கேட்கிறான், எந்த அளவில் ஆழமாக ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு கொண்டிருக்கிறான். एक तरफ मनुवादी कहते रह गए जात पात और दलितों पर अत्याचार अब खत्म हो चुका है, और दूसरी तरफ मेरठ के सरदरा थाना क्षेत्र के कपसाड़ गांव में एक सवर्ण लड़के पारस सिंह ने 9 जनवरी को खेत को जाती हुई एक दलित मां के ऊपर फरसे से हमला कर उनकी हत्या कर दी और उनकी बेटी के साथ छेड़छाड़ कर उसे अपने साथ ले गया। अब यहाँ कोई नहीं कहने आया कि दलितों पर अब अत्याचार खत्म हो चुका है। இந்த குழந்தை மீது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது. எதற்காக? இந்த குழந்தை ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட், எஜுகேஷனை பற்றி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, மோசமான ரோடுகளை பற்றி, தண்ணீர் பற்றாக்குறையை பற்றி, எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறையை பற்றி, ஏர் பொல்யூஷனை பற்றி எப்படி கேள்வி கேட்க போச்சு, எப்படி வீடியோ போட்டார். இந்த சிறுவனுடைய இந்த சோஷியல் மீடியா பக்கத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். FIR has been registered now. Uttar Pradesh police will scrutinize him, will arrest him, will question him. This is what the fate of this country. இன்னொரு பக்கம் அபினவ் அரோரா என்கிற இந்த சிறுவனை பற்றியும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள். 2014ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் பிறந்த இந்த சிறுவன் அபினவ் அரோரா சோஷியல் மீடியாவில் கோமாளித்தனமான வீடியோக்களை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் ஃபாலோவர்ஸ்களை சேர்த்திருக்கிறார். இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது இந்த சிறுவன் போட்ட ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், தயவு செய்து பாருங்கள். ये भारत भूमि साधु संतों ऋषियों और महापुरुषों की पावन भूमि है, किसी इमेजिनरी सेंटा की नहीं। फिर भी आज हर घर में, इनफैक्ट हर घर में सेंटा क्लॉज बनाया जा रहा है, क्रिसमस ट्री लगाया जा रहा है, और आजकल घर के ठाकुर जी को भी सेंटा क्लॉज के कपड़े बनाए जा रही है. எந்த அளவில் வெறுப்பை இந்த நபர் பரப்பி வருகிறார் என்று. சாண்டா கிளாஸ் போன்ற அந்த ஆடைகளை போட்டு இந்திய குழந்தைகளை கோமாளியாக்கி வருகிறார்கள் என்று இந்த சிறுவன் போட்ட அந்த வீடியோ. 2024ஆம் ஆண்டு இந்த நபருடைய இந்த பிஸ்னஸ் தொடங்குகிறது. இவருடைய குடும்பத்தினர்கள் எழுதி கொடுத்து, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்து, பிகாஸ் ஹிந்துவிசம் என்கிற பெயரில், மதம் என்கிற பெயரில் பிஸ்னஸ் பார்க்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த குடும்பமே இப்போது ரீல்ஸ் போடக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். மூட நம்பிக்கை என்கிற பெயரில் இவர்களுடைய இந்த பிஸ்னஸ் எந்த அளவில் வளர்ந்துருக்கு நீங்கள் பார்த்தீர்கள். ஒரு சில படங்களை நான் காட்டுகிறேன். கார் என்ன, பங்களா என்ன, போலீஸ் பாதுகாப்பு, செக்யூரிட்டி என்ன. நிதின் கட்கரி, த யூனியன் மினிஸ்டர், இவரை அழைத்து சனாதன தர்மத்திற்காக எவ்வளோ பெரிய சாதனையை இவன் படைத்திருக்கிறான், அதற்காக அவார்டு வேறு, அரசாங்கம் அவார்டு கொடுக்குது. பட் யூ ஷுட் நாட் question. You should not question. And he got 9 lakh followers only in Instagram. Now, I'll show you a small comparison between both the kids. Abhinav Arora வயது 11, அஷ்மித் கௌதம் வயது 14. அபினவ் அரோராவுடைய காஸ்ட் அப்பர் காஸ்ட், and he is a spiritual leader, it seems, spiritual influencer. சனாதன மதத்தை பரப்பக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். இன்னொரு பக்கம் ஒரு தலித் கம்யூனிட்டியிலிருந்து வரக்கூடிய அஸ்வமித் கௌதம், சோஷியல் ஆக்டிவிட்டி இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறார். அபினவ் அரோரா போடக்கூடிய இந்த கான்டென்ட் என்ன, எந்த விதமான கான்டென்ட்டை போடுகிறார்? ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ், மதங்களை பற்றி ஆழமாக புரிஞ்சு கொண்டு போட்டால் அதில் தவறல்ல. ज्यादा कुछ नहीं हुआ है, बस मेरा इंस्टाग्राम बंद हो गया है. आप सबसे जुड़े रहने के लिए मेरे पास सबसे बड़ा माध्यम था मेरा इंस्टाग्राम हैंडल. கோமாளித்தனமான வீடியோக்களை போட்டு இந்த சிறுவனுக்கு அவார்டுகள் கிடைக்கிறது. இன்னொரு பக்கம் அஸ்வினி கௌதம் கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்டபிலிட்டியை பற்றி, எஜுகேஷன், ஜாப்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய அந்த வீடியோக்கள். பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ, என்ன ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? நிதின் கட்கரி அவார்டு கொடுக்குறார், இந்த நபருக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது, போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கிறது. கேள்வி கேட்கக்கூடிய குழந்தைக்கு எஃப்ஐஆர். வேர் இஸ் ஃப்ரீ ஸ்பீச்? ஆர்டிகல் 19
அதற்கான அர்த்தம் என்ன? பேச்சு சுதந்திரத்திற்கான அர்த்தம் என்ன? எதுவுமே கிடையாது. கான்ட்ரவர்சிஸ். அபினவ் அரோராவுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கான்ட்ரவர்சிஸ், ஸ்கிரிப்டட் ஸ்பீச்சஸ். பள்ளிக்கூடத்திற்கு போகாத ஒரு நபர், போகாத ஒரு குடும்பம், அந்த குழந்தையை வைத்து பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொரு பக்கம் ஆழமாக படித்து நிதானிச்சு இந்த வயதிலேயே அந்த சிறுவனுடைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 2 கதைகளும் நீங்கள் பார்த்தீர்கள், 2 விதமான ஐடியாலஜியும் நீங்கள் பார்த்தீர்கள், அரசாங்கத்துடைய ஆக்ஷன் ரியாக்ஷனும் நீங்கள் பார்த்தீர்கள். தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோவை பரப்புங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.